அநேக புதிய வருடங்களை கண்டிருக்கின்றோம். அநேக புதிய வருடங்களை கண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய இருதயம் புதிதாக மாறி இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கை புதிதாக மாறி இருக்கிறதா என்பதை நாம் சற்று பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டும். தேவன் முகத்தை பார்ப்பவர் அல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதன் தான் முகத்தை பார்ப்பான். ஒருவேளை நாம் பைபிளை எடுத்துக்கொண்டு நன்றாக உடுத்தி கொண்டு நாம் ஆராதனைகளுக்கு போகலாம், ஆலயங்களுக்கு செல்லலாம். ஆனால் அந்த உடைகளையும் அந்த பைபிள் எடுத்துக்கொண்டு போகின்ற அந்த போக்கையும் வரத்தையும் மனிதன் பார்த்து கொண்டிருப்பான். ஆனால் தேவன் போக்குவரத்தை பார்ப்பதை பார்க்கிலும், ஆடைகளை பார்ப்பதை பார்க்கிலும், நம்முடைய முகத்தை பார்ப்பதை பார்க்கிலும் தேவன் நம்முடைய இருதயத்தை அறிகின்றார், அவர் அந்தரங்கங்களை அறிகின்றார் என்பதை நம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேகர் ஜெபிப்பதா இருக்கலாம், பாடுவது, துதிப்பது, எல்லாம் ஊழியம் செய்வதா இருக்கலாம். சில பேரை நீங்கள் கவனித்து பார்த்தால் மனிதர்களுக்காக, மனிதர்கள் பாராட்டும்படியாக கூட செய்வார்கள். சிலருடைய ஜெபங்கள் கூட அப்படி இருக்கும். நான் அநேகரை பார்த்திருக்கிறேன். அவர்கள் மற்றவர்கள் பார்க்கும்படியாகவே ஜெபம் பண்ணுவார்கள். இதை குறித்து தேவன் எச்சரிக்கின்றார். நீங்கள் மனிதர் காண வேண்டும்படியாக நீங்கள் செபிக்க கூடாது. இது அஞ்ஞானிகளும் மாயக்காரர்களும் இப்படி ஜெபம் பண்ணுகிறார்கள், ஆனால் நீங்கள் அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. மனிதர்கள் பார்ப்பதற்காகவோ, மனிதர்கள் பாராட்டுவதற்காகவோ நாம் ஒருபோதும் தேவனை பின்பற்றக்கூடாது. நம்முடைய தேவன் மெய்யானவர். அவர் எனக்கென்று ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வைத்திருக்கின்றார். அந்த மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு என்னை அழைக்கிறார். எனவே நான் அதை நாடி தேடி ஓட வேண்டும் என்று சொல்லி அதற்காகவே நாம் தேவனை பின்பற்ற வேண்டும். தேவனையே பார்த்து அவருக்காகவே நாம் கிரியைகளை நடப்பிக்க வேண்டும். கிரியைகள் என்றால் நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகள் தொடர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையும் தேவனுக்கு பிரியமானவர்களே, நாம் கடந்த பைபிள் ஸ்டடியிலே திங்கட்கிழமை நாம் மிகவும் தெளிவாக பிலிப்பியர் நிருபத்திலே இருந்து 3வது அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? முதலாவது ஓப்பனிங் வேர்டாக வாசித்தேன். யாருக்கும் ஞாபகம் இருக்கிறதா? பிலிப்பியர் 3ஆம் எல்லாவற்றையும் ஓகே, அது பார்த்தோம். ஓகே, அதை பார்த்தோம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் வேர்டு முதலாவது சகோதரரை பிடித்துக் கொண்டேன் என்று நான் என்கிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. ஆமென். ஆம், ஆமென். எல்லாரும் திரும்பவும் ஒருவேளை மறந்திருந்தால் ஞாபகத்துக்காக பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை இப்பொழுது இந்த பிரதர் வாசித்தார்கள். இப்பொழுது வாசித்த அந்த அருமையான சகோதரன் தேவகுமார் அவர்களை நான் நன்கு அறிவேன். நான் கடந்த நாட்களில் அவருடைய வீட்டுக்கு போயிருக்கின்ற பொழுது அவர் இந்த பைபிள் ஸ்டடி பெரிய ஒரு புத்தகத்தை, நோட் புத்தகத்தை எனக்கு காட்டினார். ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் அருமையாய் எழுதி வைத்திருக்கிறார். நான் பார்த்தபோது மிகவும் சந்தோஷப்பட்டேன்.
பரவாயில்ல, எல்லாரும் அப்படி எழுதாவிட்டாலும் பரவாயில்ல, ஓரளவு கண்டாலும் நாம் குறிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இது ஞாபகத்திலே வரும். பாருங்கள், இப்பொழுது நான் சொன்னபோது அந்த சகோதரன் உடனடியாக அவர் எழுதி வைத்த அந்த நோட்டிலிருந்து உடனே வாசித்து விட்டார். என்னால் எல்லாம் எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது. எனவேதான் முடிந்தவர்கள் எழுதி படிக்கக்கூடியவர்கள் நீங்கள் எழுதி படிப்பது நல்லது. அது ஞாபகத்தில் இருக்கும். ஆகவே நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன், அநேகமானவர்கள் நீங்கள் இந்த பைபிள் ஸ்டடியை பதிவு செய்வீர்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு வருகை குறைவா இருக்கிறது, பரவாயில்லை. சில பேர் உண்மையாகவே டவர் சிக்னல் பிரச்சனையா இருக்கலாம், அல்லது ஏதாவது முக்கிய பிரச்சனைகள் என்றால் ஓகே. ஆனா சில பேர் சும்மா என்னத்த, அது என்ன பெருசா நமக்கு விளங்குது, என்ன பெரிய ஒரு பைபிள் ஸ்டடியா என்று நினைப்பார்கள் என்றால் அவர்கள் வரமாட்டார்கள். போகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்பொழுது கவனத்தில் கொள்வோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலே பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி என்று சொல்லி பார்க்கிறோம். இது குறித்து மிகவும் தெளிவாய் பார்த்தோம். அதை உங்களிடத்திலே நான் கேட்டேன், என்ன பின்னானவைகள், என்ன முன்னானவைகள் என்று கேட்ட பொழுது அநேகர் நீங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். இன்றைக்கு பார்க்க போகிறோம், என்ன பின்னானவைகள், என்ன முன்னானவைகள். பின்னானவைகள் என்றால் கிறிஸ்துவை அறியாததுக்கு முன்பு, அல்லது பழைய வாழ்க்கை, அல்லது பழைய சுபாவங்கள், அதை காட்டுகிறது. முன்னானவைகள் என்றால் கிறிஸ்து, கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிற சத்தியம், மார்க்கம், அவர் நமக்கு வைத்திருக்கின்றதான நித்திய ஜீவன், அவர் நமக்கு வைத்திருக்கிறதான த ஹோலி லைஃப், பரிசுத்த வாழ்க்கை, இவைகள் முன்னானவைகள். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் முன்னானவைகளிலே நிற்கின்றதா, பின்னானவைகளிலே நிற்கிறதா, அல்லது முன்னுக்கும் பின்னுக்கும் முரண்பாடாய் இருக்கிறதா என்றால் அநேகமாக முன்னுக்கும் பின்னுக்கும் வைத்துக்கொண்டு முரண்பாடு தவிர முரண்பாற்று இருக்கவில்லை. கொள்ள வேண்டும். ஏசாயா 43:18 கேக்குதா? ஏசாயா 43:18. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ரைட். இப்பொழுது அங்கேயும் சொல்லப்படுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அது என்ன முந்தினவைகள், அது என்ன பூர்வமானவைகள்? யோசித்து பாருங்கள். அது நினைக்க வேண்டாம் என்று பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் தன் வாழ்க்கையிலே வாழ்க்கையாய் கொண்டு இந்த பிலிப்பியர் நிருபத்தை எழுதுகின்ற பொழுது 3வது அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லுகிறார், நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. இதைத்தான் அங்கேயும் சொல்லப்படுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அப்ப முன்னானவைகள் பூரணமானவைகள் அல்லது பூர்வமானவைகள் பழையவைகள் என்று சொல்லுகின்ற பொழுது என்னுடைய பழைய சுபாவத்தை குறிக்கிறது. இந்த பழைய சுபாவம் எங்கே இருந்தது? இது உலகத்தின் சுபாவம். இந்த உலகத்துக்குள்ளே பிசாசு இருந்தான். வேதம் சொல்லுகிறது, நாம் எல்லாம் பிசாசுக்கு அடிமையாயிருந்தோம், அவனை வழிபட்டு கொண்டிருந்தோம், அவன் நம்மை பிடித்து இருந்தான். ஆனாலும் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்த நம்மை தேவன் தம்முடைய கிருபையை கொண்டு ரட்சித்தார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென், ஆமென்.
ஆமென், ஆமென். தேவன் நம்மை ஆமென். ரட்சித்தார். எங்கே இருந்து ரட்சித்தார்? பழைய வகைகளிலிருந்து, பழையவற்றிலிருந்து ரட்சித்தார். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் என்று சொல்லுகின்ற நாம் இன்றைக்கு அந்த பழையதையே வைத்துக்கொண்டு நாம் புதியதை செய்ய முடியுமா? பழையது இருந்தால் புதியது செய்ய முடியாது. ஒருபோதும் செய்ய முடியாது. இப்படி நான் ஒரு உதாரணத்துக்காக உங்களுடைய சிந்தைக்காக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனியுங்கள். இப்ப நீங்கள் கிட்டத்தட்ட இப்ப 2025வது ஆண்டு, 2015ஆம் ஆண்டை நாம் பார்ப்போம். இந்த 2000 ஒரு ஒரு சும்மா உதாரணத்துக்கு 2015வது ஆண்டில் நீங்கள் உடுத்தி இருந்த, இந்த பிசிக்கலா சொல்றேன், மாமிசத்துல சொல்றேன், உடுத்தி இருந்த உடையை நீங்க கலட்ட இல்ல. அதாவது 2015ஆம் ஆண்டு உடுத்தி இருந்த உடையை கலட்ட இல்ல. 16வது ஆண்டு ஒரு புதிய உடையை வாங்கி நீங்கள் அதுக்கு மேலேயே போட்டுக் கொண்டீர்கள். இப்படி 2017, 18 அப்படியாக 2025 கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அந்த உடையை கலட்டாமலே அதுக்கு மேலேயே புதிய உடைகளை போட்டுக் கொள்ளுகிறீர்கள். இதனால என்ன ஒரு பயன்பாடு அல்லது என்ன ஒரு நன்மை கிடைக்கும் என்று நினைக்கிறீர்கள்? சொல்லுங்க. அத பழச கலட்டாமல் புதுச போட்டுக் கொண்டிருக்கிறதுனால அந்த பழசும் புதுசும் என்ன செய்யுது? பழசாகுது. புதுசும் பழசாகுது. அப்ப அந்த பழைய வஸ்திரம் என்பது என்ன? பழைய குணம், பழைய சுபாவங்கள். அப்ப அந்த சுபாவத்தை மேலேயே வாக்குத்தத்தங்களை அடுக்கிக் கொண்டு, வேத வசனங்களை கேட்டுக்கொண்டு, தேவனுக்கு ஆராதனைகளை செய்து கொண்டு இப்படி இருப்போம் என்றால் அந்த பழைய வஸ்திரங்கள் எவ்வளவாக நாரும் தெரியுமா? நாறி போகும், கெட்டு போகும். இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். திராட்சரசத்தை, புதிய திராட்சரசத்தை பழைய துருத்திகளில் வார்த்து வைப்பார்களா? அப்படி வைக்க மாட்டார்கள். அப்படி வார்த்து வைத்தால் அது துருத்தியை கிழித்து போடும். பழைய வஸ்திரத்தை புதிய வஸ்திரத்தோடு இணைப்பார்களா? இல்லை, அதுவும் கிழித்து போகும். இது எதுக்கு? வஸ்திரத்துக்காகவும் திராட்சரசத்துக்குமாகவா சொன்னார்? இல்லை, வாழ்க்கைக்காக சொல்லப்படுகிறது. எனவே முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அப்ப நாம் அதை நினைக்காமல் சிந்திக்காமல் இருந்தால்தான் பழைய காரியங்களை சிந்தனைகளை வைத்துக்கொண்டு நாம் செயல்பட்டு கொண்டு இருப்போம் என்றால் புதிய காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி உங்களுக்கு கிடைத்தாலும் அது பழுதாய் போகணும். அதே போலதான் அநேக பிரசங்களை கேட்கின்றோம், நல்ல பிரசங்கங்களையும் கேட்கின்றோம், அல்லது நல்லது இல்லாத பிரசங்கங்களையும் கேட்கின்றோம். ஆனா நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருப்பதில்லை. ஆனா இன்றைக்கு தேவன் நம்மோடு இந்த வேத பாடத்தின் ஊடாக தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? நாம் மாற வேண்டும், மாற்றம் அடைய வேண்டும், ஒரு மாற்றத்துக்கான காரியம் நடைபெற வேண்டும். பிரியமானவர்களே, அதை எதிர்பார்த்துத்தான் உங்களோடு பேசுகிறார். அதுல என்னதான் பிரச்சனை, என்னதான் போராட்டம், என்னதான் வியாதி துன்பம் வந்தாலும் ஒரு சிலர் தொடர்ச்சியாகவே இதில் பங்கெடுத்து பயன்பெறுகிறீர்கள். சில பேர் எல்லாம் ஒன்றுதான், அந்த ஆள் சொல்ற ஒன்றுதான், இந்த ஆள் சொல்ற ஒன்றுதான், எல்லாம் ஒன்றுதான், இவர் என்ன எங்களை விட பெருசா தெரியுமான்ற போக்கோடு கூட சில பேர் என்ன செய்வார்கள்? வருவார்கள், எட்டி பார்ப்பார்கள், பிறகு வரமாட்டார்கள், போய்விடுவார்கள். ஆனால் வந்த நீங்கள் பாக்கியவான்கள். நாம் அடிக்கடி சொல்லுவோம் அல்லவா?
அடி மேல அடி வைத்தால் அம்மி நகருமா இல்லையா? அப்படி சொல்லுவாங்க. அதுபோல நாம் அடிக்கு மேல அடி, சத்தியத்துக்கு மேல சத்தியம், கடுமையான பலமான ஆகாரத்துக்கு மேல ஆகாரம் போட 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 நிச்சயமாக நாம் மாறிவிடுவோம். நிச்சயமாக மாறிவிடுவோம். எப்பொழுது? ஆமென். எப்பொழுது வார்த்தைகளை நாம் தொடர்ந்து 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 ஆழமான ஆவிக்குரிய பலமான ஆகாரத்தை நாம் உட்கொள்ளுகின்ற பொழுது நாம் மாறிவிடுவோம். மனிதனால மாற முடியாது. என்னாலேயோ உங்களாலேயோ மாற்றம் செய்ய முடியாது. ஆனால் தேவனால முடியும். தேவன் எப்படி செய்வார்? பொய்யான வாக்குறுதி கொடுத்தவர் செய்ய மாட்டார். பொய்யான போதனைகளை கொடுத்து செய்ய மாட்டார். ஆசை வார்த்தைகளும் உசுப்பேற்ற வார்த்தைகளையும் சொல்லி அவர் செய்ய மாட்டார். அவர் எப்படி நம்மை உருவாக்குவார்? அதை குறித்து நாம் பார்த்தோம் அல்லவா? ஏசாயா எத்தனாவது அதிகாரம் 41:15 பார்த்தோம். நான் உன்னை புதிதும் கூர்மையும் உள்ள யந்திரமாக்குகிறேன். மலைகளை அவ புதிதும் கூர்மையுமான யந்திரம் எப்படி ஆண்டவர் மாற்றுகிறார்? அதை குறித்து நாம் தெளிவாய் பார்த்தோம். அதை குறித்தும் தெளிவாய் பார்த்தோம். என்ன ஒரு கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லுகிற போதனை இருக்க வேண்டும். கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லு, போதகம் பண்ணு, திருவசனத்தை குறித்து நீ ஜாக்கிரதையா இருந்து நீ என்ன செய்? எல்லா விதமான சாந்தத்தோடும் கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல், பிரசங்கம் பண்ணு, வசனத்தை பேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவை யாரெல்லாம் கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி ஆகாரத்தை உண்மையாய் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறதோ அந்த இடத்துல நீங்கள் இருந்தால்தான், அந்த போதனையை கேட்டால்தான் நிச்சயமாய் உங்களால உருவாக முடியும். இல்லாவிட்டால் ஒருபோதும் உருவாக முடியாது. அவர் நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? ஒரு கண்டிப்பான, ஒரு கட்டுப்பாடான, ஒரு உண்மையான சத்தியத்தை கேட்க நாம் பழக வேண்டும். அந்த சத்தியத்துக்குள்ளே நாம் பயிற்சி பெற வேண்டும். பலன் கிடைக்கும். இல்லாவிட்டால் சும்மா ஒரு நேரத்தை போக்குவதற்காக ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டோம், ஏதோ ஒரு மையத்துக்கு போனோம், ஏதோ ஒரு இன்னைக்கு மாற்றம் இல்லாமல் இருக்கிறார்கள். அங்க பரிசெயனாகிய ஒரு பரிசெயன் மாய்மால இதை குறித்து நாம் தெளிவாய் பார்த்தோம். அதாவது ரெண்டு மனுஷர்கள் ஜெபிக்க போனார்கள். ஒருவன் ஆயக்காரன், ஒருவன் பரிசெயன். பரிசெயன் தூரத்தில் என்று பரிசெயன் என்ன செய்தான்? அவன் வானத்துக்கு நேர ஏறெடுத்து பார்த்து, தேவனே, பரிகாரர் ஆயக்காரரை போல நான் இல்லாதபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். வாரத்துல 2 நாட்கள் நான் உபவாசம் செய்கிறேன் மற்றும் என்னுடைய சம்பாத்தியத்தில எல்லாம் தசமபாகம் கொடுக்கின்றேன். இந்த பரிகாரர், இந்த மாதிரியான விபச்சாரக்காரர், இப்படிப்பட்ட இந்த கெட்டவர்களோடு நான் சேருவதில்லை என்று ஜெபம் பண்ணினான். இன்னொருவன் தூரத்தில் நின்று, ஆண்டவரே, பாவியாக என் மீது இரக்கமாயிரும் என்று ஜெபம் பண்ணினான். அப்ப அங்கே பரலோகத்தில் யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்றால், தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த மனிதனுடைய ஜெபம் மட்டுமே கேட்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அநேகர் என்ன பெருமை கொள்ளுகிறோம்? நான் தவறாமல் ஆராதனைக்கு போகிறேன், நல்ல விஷயம். நான் தவறாமல் உபவாசத்துக்கு போகிறேன், நல்ல விஷயம். தவறாமல் பெண்கள் கூட்டத்துக்கு, வாலிபர் கூட்டத்துக்கு போகிறேன், நல்ல விஷயம்தான். தவறாமல் நான் எல்லாவற்றையும் தசமபாகம் காரியங்கள் எல்லாம் கொடுக்கிறேன், நல்லதுதான். நான் டெய்லி 10 அதிகாரம் வாசிக்கிறேன், நல்லதுதான். நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 2 முறை வேதத்தை வாசித்து முடித்திருக்கிறேன், நல்லதுதான், உண்மைதான். ஆனால் ஏதாகிலும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? மாற்றம் ஏற்படாத வரையிலும் அது ஒரு பாரம்பரியத்தையே தழுவி கொண்டு இருக்கிறது. அவை பாரம்பரியம் நம்மை ஒருபோதும் மாற்றாது. சத்தியம் மட்டும்தான் நம்மை மாற்றும். ஆகவே எப்படிப்பட்ட சத்தியம்? யோசித்து பாருங்கள். சத்தியம் என்றால் எல்லாம் சத்தியம் இல்லை. நம் தெளிவாக வேதத்தை ஆராய்ந்து வெளிப்பாடுகளை கொடுக்க வேண்டும். வேதத்துக்குள்ள இருக்கிற ரெவலேஷன், வெளிப்பாடுகளை கொடுக்க வேண்டும். மேலோட்டம வரலாறுகளையும் சுவிசேஷத்தையும் சொல்லிக் கொண்டு இருக்கல அர்த்தமில்லை. சுவிசேஷம் தெரியாதவர்களுக்குத்தான்
வரலாறும் தெரியாதவர்களுக்கு சொன்னால் ஓகே. அது ஒரு முறை 2 தரம் சொன்னால் அவர்கள் அதை பகிர்ந்து கொள்ளணும். வாழ்க்கை பூராவும் வரலாறையே பேசிக்கொண்டு, வாழ்க்கை பூராவும் பால் குடிக்கின்ற அந்த சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டு இருந்தோம் என்றால், இதனாலதான் நமக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படுவது இல்லை. எல்லாருக்கும் கேக்குதா? ஆமென். ஆமென். எல்லாருமே ஒரு ஆமென். சொல்லுவேன். ஆமென். அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Right. ஆகவே பிரியமானவர்களே, நாம் ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். ரைட். திரும்பவும் நாம் வாசிப்போம். ஏசாயா 43 18 19 சேர்த்து வாசியுங்கள். Thank you, Jesus. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். ஹலோ. ஆமென். இந்த வசனம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த வசனத்தை அவர்கள் எப்படி தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்றால், இந்த அநேக திருச்சபை போதகர்கள், ஒரு நிமிஷம் எனக்கு மன்னியுங்கள், நான் ஒரு படிக்க வரவர் அடிச்சு கொண்டிருக்கிறார், கொஞ்சம் ஆன்சர் பண்ணிட்டு வாங்க. சரி, ஓகே. கேக்குதா பிரதர், சிஸ்டர், பாஸ்டர்ஸ்? பிரைஸ் தி லார்ட். கேக்குது ஓகே, பாஸ்டர். இதை தவறா நானும் பயன்படுத்தி இருக்கிறேன் தவறா. ஒரு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை குறித்து இதை வைத்து பேசுகிறார்கள். நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு? 19ஆம் வசனம் திரும்ப வாசிங்கம்மா. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். சரி, இப்ப கவனிங்க. இந்த வசனம் எப்படி தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்றால், உங்களுக்கு தெரியும், இது நீங்க போர்ட்ல எல்லாம், அட்டைகளில் எல்லாம், வாக்குத்தத்தங்களில் எல்லாம் எடுத்திருப்பீர்கள். எப்படி அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்றால், அந்த புதிய காரியத்தை செய்கிறன்றத நம்ம தரித்திரம் மாறும், நம்முடைய பண பிரச்சனை மாறும், நம்முடைய வியாதி மாறும், நம்முடைய துன்பம் மாறும், நம்முடைய துயரம் மாறும், தேவன் இந்த வருஷம் உங்களுக்கு புதுசா செய்ய போறாரு, புதிய வழிவாசலை திறக்க போறாரு, அப்படி இப்படி எல்லாம் பேசுவார்கள். ஆனா அந்த வசனம் அதுக்குரியது அல்ல. அவர் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். என்ன மாற்றம்? நமக்குள்ள, நம்முடைய ஆத்துமாவுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். அப்ப வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுவேன் என்றால் என்ன? அதுக்கான அர்த்தம் என்ன? அது உலக பிரகாரமாய் திருப்பி அதை பொருளாதாரத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அது ஆவிக்குரிய பிரகாரமாய் இந்த வெளிப்பாடு இல்லாதனால அவள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், சாரி, கொஞ்சம் எனக்கு டைம் எனக்கு கொஞ்சம் மன்னிக்கவும். பிரைஸ் தி லார்ட். கேக்குதா? ரைட், ஓகே. இப்ப கவனி, அதை அப்படி மாற்றி கொண்டு வருகிறார்கள். நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, உண்மையாய் ஒரு நல்ல ஆழமான சத்தியத்தை அறிந்த நபர் தேவைகளுக்காக அதிகமாய் ஜெபிக்க மாட்டார்கள். ஜெபிக்கலாம், அதிகமாய் அதே நாடி போக மாட்டார்கள். இப்ப நானெல்லாம் கூட எனக்கு அதைத்தாரு இதைத்தாரு என்று ஜெபிக்கிறெல்லாம் விட்டுட்டேன். அவர் தருவார் என்ற நம்பிக்கை தான். நான் அவருக்கு பிரியமாய் நடக்கும்போது அவர் எனக்கு எல்லாம் தருவார்.
நாம் பிரியமில்லாமல் நடந்து நாம எத்தனை நாள் 40 நாள் உபவாசம் இருந்து அல்லது 100 நாள் உபவாசம் இருந்து 100 நாள் ஜபத்துக்கு போயும் எந்த விஷயமும் அங்க ஒன்றும் சரி வராது. கவனிக்கிறீங்களா? அப்ப நாம தவறாக வழிநடத்தப்படுகிறோம். தவறாய் வேத வசனங்கள் போதிக்கப்படுகிறது. இதே வசனத்தை இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக தருகிறேன். இந்த பின்னானவைகள் முன்னானவைகள் என்று பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த பின்னானவைகள் என்று சொன்னால் என்ன? இந்த பழைய குணங்கள் மாத்திரமல்ல, அந்த பழைய அந்த கவலை அதையும் எடுத்துக்கொள்ளலாம், பழைய பயங்கள் அதையும் எடுத்துக்கொள்ளலாம், அடுத்தது பழைய என்னது தரித்திரத்தையும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது பழசு எப்ப பார்த்தாலும் என்னது இல்ல இல்ல அது இல்ல இது இல்லை என்று புலம்பல் முறுமுறுப்புகளையும் எல்லாம் சேர்ந்துதான் வருகிறது பழசு சொல்லுகிறது. அப்ப புதிதாய் மாறுகின்ற பொழுது எப்ப புதிதாய் மாறும் என்றால் பின்னானவைகளை மறக்கின்ற பொழுதுதான் முன்னானவைகள் நமக்கு வரும். பழையவைகளை ஒழித்து கட்டுகின்ற பொழுதுதான் புதிதை நமக்கு வரும். இதைத்தான் கொரிந்தியர்களின் நிருபத்திலே பவுல் இப்படி சொல்லுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. அப்ப நாம வேத வசனத்தை எடுத்து பழையதை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். சரி, இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக எப்படி வேத வசனம் தவறாய் பயன்படுத்தப்படுகிறது என்பதை குறித்து கொஞ்சம் நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்கள். வெளிப்படுத்தல் 3:8. உன் கிரியைகளை உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இது கேட்கும் போது எல்லாருக்கும் ஆசையும் பிரியமும் விருப்பமா இருக்கிறது. ஆம், நல்லதுதான், வசனம் நல்லதுதானே, வசனத்துல ஒரு தவறும் கிடையாது, வசனம் என்றைக்கும் பொய்யாகாது. ஆனா பொய்யாய் போதிக்கிறவர்கள், பொய்யாய் விளங்கி கொள்ளுகிறவர்கள், விளக்கம் கொடுக்கிறவர்கள் இருக்கும் வரைக்கும் அது பொய்த்தே போகும், அது நிறைவேறாது. இப்ப இந்த வசனத்தை ஒன்றை கவனியுங்கள். இதுல குறிப்பாக நீங்கள் போதகர்களை அறிந்திருப்பேன், நான் யாரையும் குற்றப்படுத்தல, நான் யாரையும் கை நீட்டி இவர் சரியில்லைன்னு நான் எப்போதுமே சொல்ல மாட்டேன், கவனிங்க. ஆனால் வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம காண முடியும். இப்பொழுது கொஞ்சம் கவனத்திலிடுங்கள். இந்த வசனத்துல இப்ப முழுமையாய் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். ஆனால் இந்த வசனம் முழுமையாய் பிரசங்கிக்கப்படுகிறதா, வாக்குத்தத்தங்களை எடுக்கப்படுகிறதா, அல்லது இல்ல ஒரு கொஞ்சம் மாத்திரம் எடுத்து வாக்குத்தத்தங்கள் பகிரப்படுகிறதா? சொல்லுங்க. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைப்பு. அதுதான் பகிரப்படுகிறது. பாருங்க, நீங்க போய் செக் பண்ணி பாருங்க, உங்களோட வீட்டுகள்ல எடுத்த வாக்குத்தத்தங்களை போய் பாருங்க. என்ன சொல்லுவார்கள்? இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். சந்தோஷம். பூட்ட மாட்டான் தான் சத்தியம் தான். ஆனா இது முழுமையான சத்தியம் இல்லையே, இது முழுமையான வசனம் இல்லையே. உங்களுக்கு புரிகிறதா? முழுமையான வசனம் என்ன சொல்லுகிறது? ஆக நம்முடைய இச்சைக்கு, நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி அந்த வசனத்தை அப்படி உடைத்து பீத்து எடுத்துக்கொள்ளலாமா? இது தேவன் விரும்புகிறாரா? ஒரு வசனம் இருந்தால் ஆண்டவர் ஒரு செய்தியை முழுமையை சொல்ல வருகிறார், அப்படித்தானே? கேக்குதா? ஆமென். ஆமென். அவர் முழுமையாய் சொல்ல வருகிறார், ஒரு விஷயத்தை முழுமையை சொல்ல வருகிறார். ஆனா மனிதன் என்ன செய்கிறோம்? நம்ம விசுவாசி ஊழியக்காரர்கள் என்ன செய்யறோம்? அந்த முழுமையான வார்த்தையை கேட்பதில்லை, நமக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொள்வது, அதை மட்டும் எடுத்துக்கொள்வது. இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? இதுவும் பழைய புளித்த மாவுதான். இதுவும் யாரு? பிசாசுடைய தந்திரம் தான். இதுவும் ஒரு கள்ள உபதேசம் தான். நல்ல உபதேசம் என்பது முழுமையாய் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நான் இதுக்கு முழுமையான விளக்கத்தை தருகிறேன் பாருங்கள். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல்.
நாம அநேக முறை விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் தேவனை மறுதலிக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. கிரியைகள் என்றால் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே துன்பம் வரும், வியாதி வரும், போராட்டம் வரும், தோல்விகள் வரும், அவமானம் வரும், நிந்தை வரும், குற்றச்சாட்டுகள் வரும். இப்படியெல்லாம் வருகின்ற பொழுது அநேக முறை நாம் தவறி இருக்கிறோம், முறுமுறுத்து இருக்கிறோம், ஆண்டவரை விட்டு பின்வாங்கி இருக்கிறோம், பொய் சொல்லி இருக்கிறோம், அல்லது அந்த தீமையிலிருந்து தப்பித்துக் கொள்ள நாம் வேற விதமான மாமிச கிரியைகளை எல்லாம் செய்திருக்கிறோம். ஆனால் இங்க என்ன சொல்ல வருகிறார்? உனக்கு என்ன உபத்திரம், துன்பம், துயரம் இருந்தாலும் நீ என் வசனத்தின்படி வாழ்ந்தாய், என் வசனத்தை நீ மறுதலிக்கல, என் வசனத்துக்கு எதிராய் நீ எந்த விதத்திலையும் இவ்வளவு துன்பம், துயரம் வந்த போதிலும் நீ எனக்கு வசனத்துக்கு மாறாக விரோதமாக நீ நடக்கையில் என்று சொல்ல வருகிறார். விளங்குதா உங்களுக்கு? மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால். வசனத்தை கை கொண்டால் என்றால் என்ன? அவர் சொன்னபடி நீ செய்ததினாலே. நான் சொன்னபடி, நான் வசனத்துல என்ன சொன்னேனோ அவை எல்லாவற்றையும் நீ செய்தபடியினாலே, அதுக்கு பிறகுதான் உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன். ஹலோ, ஆமென். 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 இப்ப என்ன போதனைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சொல்லுங்க? ஆசீர்வாதமான இல்ல, இந்த வசனம் என்ன சொல்ல வருகிறது? ஆண்டவர் முழுமையாய் ஒரு மனிதன், நம்ம விசுவாசி இடத்துல ஒரு ஊழியக்காரன் என்ன எதிர்பார்க்கிறார்? யோசித்து பாருங்க. மாற்றம். அப்ப நாம அந்த வார்த்தையின்படி அவர் ஒன்று சொன்னால் நாம் ஒன்று செய்யறது, அவர் ஒன்று நினைத்தால் நாம் ஒன்று நினைக்கிறது, அவர் ஒரு விருப்பம் இருந்தால் நமக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. இவையெல்லாம் வைத்துக்கொண்டு கலந்து அடித்து கொண்டு நான் எழுப்புதலை நோக்கி போகிறேன், நான் உபவாசத்துக்கு போகிறேன், நான் அந்த கூட்டத்துக்கு போகிறேன், நான் இந்த கூட்டத்துக்கு போகிறேன் என்று போய்கொண்டிருப்பதனால என்ன பிரயோசனம்? பிரியமானவர்களே, அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை. அதனால தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு மாற்றம் இல்லை. இன்னைக்கு உண்மையாக ஆண்டவருடைய வார்த்தையின்படி கிறிஸ்தவம் இருந்திருக்குமா இருந்தால் நம்முடைய கிராமம் ரட்சிக்கப்பட்டிருக்கும், நம்முடைய பட்டணம் ரட்சிக்கப்பட்டிருக்கும், நம்முடைய தேசம் ரட்சிக்கப்பட்டிருக்கும். எத்தனை வருடங்களாக ஆண்டவருடைய சத்தியம் அறிவிக்கப்படுகிறது சொல்லுங்க? 2025 வருடங்களாக சத்தியம் அறிவிக்கப்படுது. யோசித்து பாருங்க. இந்த சத்தியத்திற்காக எத்தனை பேர் உயிரை கொடுத்தார்கள், எத்தனை மிஷனரிகள் வெட்டுண்டார்கள், ரத்தம் சிந்தினார்கள், எத்தனை பேருடைய ரத்தத்தின் மேலே இந்த வசனம் வந்தது, எத்தனை பேருடைய பாடி, டெட் பாடியின் மேல நாம் இன்னைக்கு நிக்கிறோம் தெரியுமா? உங்களுக்கு அது தெரியுமா? எத்தனை இரத்த சாட்சி பிரயத்துக்கு மேல நாம இருக்கிறோம் தெரியுமா? இதெல்லாம் நம்ம மறந்து விடுகிறோம். இதெல்லாம் யாரும் நினைப்பூட்டுவதில்லை. சும்மா மேலோட்டமா திறந்த வாசலை வைக்கிறேன், திறந்த வாசலை வைக்கிறேன், அப்படி ஆசையான ஆசீர்வாதமான அந்த மாய்மாலமான அந்த உசுப்பேத்துற வார்த்தையை கேட்டு கேட்டு பழகினா எப்படி நம்மால மாற முடியும்? எப்படி நம்மால ஒரு மாற்றத்தை காண முடியும் சொல்லுங்க? நானும் இன்றைக்கு கற்றுக்கொள்ளுகிறேன். நான் தொடர்ந்து உங்களுக்கு 40 வருஷமாக நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். பெரிய மேடைகள், சிறிய மேடைகள், பெரிய சபைகள், சிறிய சபைகள் எல்லாவற்றையும் நான் கண்டேன். ஆனால் இன்றைக்கும் நான் கற்றுக்கொள்கிறேன். எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய விஷயத்தை நான் கற்றுக்கொள்கிறேன். ஆனால் இன்றைக்கு நான் போதகர் என்றபடியால் நான் தைரியமா சொல்ல முடியும். இன்னைக்கு எத்தனை போதகர்கள் கற்றுக்கொள்ளுகிறார்கள்? எத்தனை போதகர்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்ள ஒரு தாழ்மை உண்டா? ஆனால் இந்த நினைப்புல ஒரு சில போதகர்கள் நீங்களை கலந்து கொள்றீங்க, கற்றுக்கொள்றீங்க. உண்மையாக கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். குறிப்பாக நான் ரொசான் பாஸ்டரையும் இங்கே இணைப்புல இருக்கிற கிருபா பாஸ்டரையும் எனக்கு நன்றாக தெரியும். அவர்கள் சத்தியத்திலே வாங்கியுள்ளவர்கள். விஜய் வீரர் வருவார், அவரும் தொடர்ச்சியாக என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் இன்றைக்கு வர இல்லை போலும்.
பரவாயில்ல. மற்ற சகோதரிகளும் ஒரு சில சகோதரிகள் வருவார்கள். ஆனால் இப்ப அவர்கள் பூரணமான இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்கு. ஒருவேளை என்ன தடையோ தெரியவில்லை. அநேகர் வருவார்கள், போவார்கள். அப்படி வந்து எட்டி பார்ப்பார்கள், போய் விடுவார்கள். அது யாரையோ மனுஷனை பிரியப்படுத்துவதற்கு வர்ற மாதிரி தெரியுது. ஆனா நம்ம வாழ்க்கைக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படணும். நான் பாஸ்டர் ரோஷானை நான் முகமாய் பார்க்காத போது, நான் இப்படி ஒரு ஸ்டடி கொடுத்து கொண்டிருக்கும் போது, அப்போ ஒரு சின்ன பிரசங்கம் தான் கொடுத்து கொண்டிருக்கும் போது, அவர் அந்த கமாண்ட்ல அவர் மிக மிக விருப்பமாய் அதை கமாண்ட் பண்ணுவார். ஆமேன், அல்லது இந்த வசனத்துக்கு ஏதாவது ஒன்றை சொல்லிக் கொண்டிருப்பார். அதுல கண்டுபிடித்தேன், இந்த அன்பு சகோதரன், இந்த அன்பு போதகர் வேதத்தை நன்றாக கற்றுக்கொள்ள ஆசையா இருக்கிறார். ஆனா இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய பிரசங்கத்தை அதிகமாய் ஸ்டடியை கேட்டது ஒரு நபர் என்றால் அது பாஸ்டர் ரோஷான் தான். 2வது இடத்துல நம்ம கிருபா பாஸ்டர் பார்க்கலாம். அதுக்கு பிறகு உங்களை பார்க்கலாம். இப்ப அவர்களும் இன்னைக்கு ஊழியம் செய்கிறார்கள், ஊழியக்காரர்களா இருக்கிறார்கள். அவர்கள் அநேக மீட்டிங்களுக்கு போயிருக்கிறார்கள். அதுக்கு முதல் ஒரு பாஸ்டர் வருவார், ஆனந்த ராஜா பாஸ்டர். அவர் இப்ப ஸ்டடிக்கு வாரதில்லை. ஆனா அவரும் அவருடைய ஃபீட்பேக்ல நிறைய அவருடைய பிரசங்களை கேட்டு சொல்லி இருக்கிறார். இப்படி நிறைய பாஸ்டர் சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு அநேகர் வரவில்லை. ஓகே, இப்ப கவனிங்க. ஏன் நமக்குள்ள ஒரு மாற்றம் இல்லாத காரணம் என்ன என்றால், ஒன்றை நீங்கள் கவனத்தில் எடுங்கள். அந்த பழையவைகள் நமக்குள்ளே இருக்கிறது. இந்த பழையவைகளுக்கு காரணமானவன் யார் தெரியுமா? பிசாசு தான். கண்களை குருடாக்கி உண்மையான சத்தியத்தை அறியக்கூடாது. அறிந்தால் அறிவீர்கள், உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், உங்களை விடுதலையாக்கும். வசனம். நீங்க வசனத்தை சொல்லுங்க, ஓகே, ஆனா விடுதலை ஆகிறாதீங்க. அது பிசாசுடைய மிகவும் முக்கியமான கவனமா இருக்கிறது. சத்தியத்தை பேசுங்க, அடுத்து சத்தியத்தை சொல்லுங்க, எல்லாம் செய்யுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா அந்த சத்தியத்துக்குள்ள இருக்க அந்த உண்மையை மட்டும் அறிந்து கொள்ளாதீங்க. அதுக்குள்ள இருக்க அந்த உயிரையும் ஜீவனையும் மட்டும் நீங்க அறிந்து கொள்ளாதீங்க. வெறும் வார்த்தையாகவே இருக்கட்டும். இப்படித்தான் இன்னைக்கு நிறைய பேரை பிசாசு மடக்கி பழையவைகளிலே இருத்தி வைத்து புதியவைகளை காண விடாதபடிக்கு, புதிய மாற்றத்துக்குள்ளே போக விடாதபடிக்கு சத்துரு இப்படிப்பட்ட கிரிகளை செய்து கொண்டிருக்கிறார். இதிலிருந்து நாம் வெளியே வருவதற்கு தேவன் ஒரு சிலராகிய நம்மோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க யாரையும் பகைக்க வேண்டாம், யாரையும் விமர்சனம் பண்ண வேண்டாம். சத்தியத்தை அறிந்து விடுதலை ஆகுங்கள். சரியான வாழ்க்கையை நோக்கி பயணியுங்கள். எந்த ஒரு நபரும் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. பரலோகத்துக்கு போறதுக்கு எந்த நபரையும் சார்ந்து இருக்க வேண்டாம். எந்த நபரும் கொண்டு போக மாட்டார்கள். ஒரே ஒரு நபர் மட்டும் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக போகிறார். அவர்தான் நானே வழியும் சத்தியமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவன் பிதாவிடத்துக்கு போக மாட்டார். அந்த நபர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வசனம் தான் உங்களுக்கு தெளிவாய் இப்பொழுது பிரசங்கிக்கப்படுகிறது. இப்ப பாத்தீங்களா? உங்களுக்கு புரியுதா எப்படி தவறாய் வசனத்தை பயன்படுத்துகிறான்னு? கொஞ்சம் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். யாராவது பேச விரும்புறீங்களா? கருத்து பரிமாற விரும்புறீங்களா? இந்த வசனங்கள் தவறாய் பயன்படுத்தப்படுகிறது எப்படி உங்களுக்கு புரியுதா? புரிந்திருக்கிறீங்களா? உங்களுடைய புரிதல் என்ன? பிரைஸ் தி லார்ட். யாருக்கா சொல்ல முடியுமா? அல்லது தெளிவு இருக்கா? என்னுடைய விவரம் தெரியுமா? கேக்குதா, கேட்கலையா? சொல்லலாம். நீங்க யாரும் பகிர்ந்து கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. முடிந்தவர்கள் வசனம் தவறாய் பயன்படுத்துகிறது என்பது ஒரு தெளிவு இருக்கா உங்களுக்கு? இருக்கு பாஸ்டர். ஹலோ, உங்களுக்கு கேக்குதா? வேற ஒண்ணு நீங்க பதில் கூட சொல்ல வேண்டாம். இந்த வசனம் தவறாய் பயன்படுத்தப்படுகிறது உங்களுக்கு புரியுதா? புரியுது பாஸ்டர்.
அப்ப அந்த தவறாய் பயன்படுத்துகிறது யார்? ரைட். இப்பொழுது கவனிப்போம். வசனத்துல வசனத்தை பார்ப்போமா? ஓகே. தேங்க்யூ ஜீசஸ். திரும்ப எடுத்துக்கொள்ளுங்கள். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 18வது வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கும் பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன். கண்ணீரோடு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். என்ன வேறு விதமாய் நடக்கிறார்கள்? 15வது வசனம் வாசிக்கிறேன். நான் வாசிக்கிறேன். 15வது வசனம். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இப்ப இந்த 15வது வசனத்தை நல்லா கவனிங்கள். இந்த சிந்தை வேறு சிந்தை. தெரியுதா உங்களுக்கு? அப்ப 2 சிந்தை அந்த இடத்துல இருப்பதாக வேதம் சொல்லுகிறது. என்ன 2 சிந்தை? அதே வசனத்துல பார்த்து பதில் சொல்லுங்க. என்ன 2 சிந்தை? என்ன 2 சிந்தை? இப்பதான் பைபிள்ல பாக்குறீங்களா? இந்த சிந்தையும் வேற சிந்தை, 2 சிந்தை. இப்ப உங்களுக்கு புரியுதா? என்ன இந்த சிந்தை வேறு சிந்தை? இதை பற்றி நீங்க ஏதாவது ஆராய்ந்து பார்த்துருக்கிறீங்களா? சும்மா வாசிச்சுட்டு பேசாம போக வேண்டியதான். என்ன? ஓகே, இன்னைக்கு நான் பைபிள் வாசிச்சுட்டேன், 2 அதிகாரம் வாசிச்சேன், 5 அதிகாரம் வாசிச்சேன், இஸ் ஓகே, இது போதும். அப்படித்தானே இன்றைக்கு நம்முடைய போக்கு போய்கொண்டிருக்கு, கிறிஸ்துவுடைய போக்கு. யோசித்து பாருங்கள். இதை ஆழமாய் சிந்திக்கிறோமா? அல்லது இந்த வசனத்துக்குள்ள இருக்கிற அந்த ஆழமான சிந்தனையை நாம் சிந்திக்கிறோமா? அல்லது அந்த சிந்தனையை தூண்டி விடுகின்றதான போதனைகள் கேட்கிறீர்களா? இப்ப பாருங்க, 2 காரியத்தை பார்த்து எவ்வளவு அருமையா ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கார் தெரியுமா? இந்த பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், அது ஒரு வருஷம் போனாலும் இந்த ஒரு அதிகாரத்தையே முடிக்க முடியாது. கவனிங்கள். 13வது வசனத்துல பார்த்தோம், பின்னானவைகள் முன்னானவைகள். பிலிப்பியர் 3:13 பார்த்தோம், பின்னானவைகள் முன்னானவைகள். 2 காரியம் இருக்கிறது. அதுபோல 15வது வசனத்திலே பார்க்கிறோம், என்னது? இந்த சிந்தை வேற சிந்தை. அப்படித்தானே? இந்த சிந்தை வேற சிந்தை. 18வது வசனத்திலே பார்க்கிறோம், அங்க சொல்லப்படுகிறது, யாரு? அநேகர் வேறு விதமாய் சிந்திக்கிறார்கள். வேற சிந்தை, வேற சிந்தை. இப்ப இதை நாம் என்ன செய்யணும்? இது ஆழமா பார்த்தாதான் அந்த சிந்தை என்ன, வேறு சிந்தை என்றால் என்ன, இந்த சிந்தை என்றால் என்ன என்று கவனிக்க முடியும். சரி, இப்பொழுது நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன். இந்த 15வது வசனத்துல இந்த சிந்தை என்றால் என்ன, இந்த சிந்தை என்றால் என்ன? கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்க. என்ன எல்லாம் சைலண்டா போயிட்டீங்க? இயேசு கிறிஸ்து சிந்தை பாஸ்டர். ஓகே, வேறு சிந்தை என்றால் என்ன? உலகத்துக்குரிய சிந்தனை, மாம்ச சிந்தனை. இப்ப கவனிங்க. ரைட். இப்ப இந்த 2 சிந்தனைய அவன் மாமிசத்துக்குரிய சிந்தனைய வசனத்துக்குள்ள கொண்டு வரலாமா? அப்ப வேறு விதமாய் போதிக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது சரியான உங்களுக்கு தெளிவூட்டல் கொஞ்சம் நான் சொல்லுவேன் என்றால், இது 2 பேரை குறித்த விபரத்தை இங்க சொல்ல வருகிறது. 2 பேர், 2 இடம், 2 பேர், 2 வழி. யார் அந்த 2 பேர், 2 நபர் யார்? ஒன்று ஒன்றான மெய் தேவன், இன்னொன்று இப்பிரபஞ்சத்தின் தேவன். அப்ப ஒன்றான மெய் தேவன் இந்த சிந்தை என்று சொல்ல வருகிற என்ன? இப்பொழுது பவுலப்போஸ்தலன் எழுதுகின்ற இந்த சத்தியம், இதுதான் சிந்தை. வேறு சிந்தை என்றால் என்ன? இதை வேறு விதமாய் சொல்லுவது, வசனத்தை புரட்டி சொல்லுவது.
வசனத்தை தவறுதலாய் சொல்லுவது, குறிப்பாய் ஓப்பனா சொல்ல போனால் கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கபடமுள்ள அப்போஸ்தலர்கள். இதை குறித்து நாம் கடந்த நாட்களை பார்த்தோம் இல்லையா? அப்ப இதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள நாம் என்ன செய்ய வேணும்னா, சத்தியம் சத்தியமாய் அறியப்பட்டாலே ஒழிய நமக்கு இந்த கலப்படமான போதனைக்குள்ளே இருக்கிறதுனால மக்களுக்கு விடுதலையாக முடியல. ஏன்னா பொய் அங்க இருக்கும் என்றால் அங்க சத்தியம் இருக்காது, சத்தியம் இல்லாத இடத்துல விடுதலை இருக்காது. இதைத்தான் எங்களுடைய முற்பிதாக்கள், அதாவது முற்பிதாக்கள் என்று சொல்லும் போது இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதைத்தான் செய்தார்கள். இதைத்தான் யோவான் 8ஆம் அதிகாரத்துல இந்த யூதர்களோடு இந்த 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 பரிசேயரோடு தேவன் இயேசு கிறிஸ்து போராடினார். பெரிய ஒரு போராட்டம் பண்ணி கொண்டிருந்தார். அவர்கள் அவருடைய பிதாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார், பிதாவினுடைய குணத்தை பற்றி பேசுகிறார்கள். இயேசு தன்னுடைய பிதாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். பெரிய ஒரு போராட்டம் இங்க நடக்கிறது. அப்ப யூதர்களுடைய பிதா யாரா இருந்தார்? யோவான் 8 வரப்படுது, பிசாசு தெளிவாக சொல்லப்படுது. ஆனா அவர்கள் என்ன நினைச்சு கொண்டிருந்தார்கள்? இல்ல, நாம சொல்ற அந்த பிதா பரலோகத்தின் பிதான் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவருடைய நினைவு அது அல்ல. அவர் நினைத்திருந்தாலும் அது உண்மை அல்ல. இயேசுக்கு மட்டும்தான் அவருடைய பிதா யாருன்னு காண முடிந்தது. அதுபோல இன்றைக்கும் இந்த வேதத்தை தூக்கி கொண்டு போதிக்கலாம், ஊழியம் செய்யலாம், விசுவாசியா இருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் அந்த கலப்படம், வேற சிந்தை, வேற வழி, இப்படி எல்லாம் சொல்லப்படுது அல்லவா? இப்ப அது யார் என்று நாம கண்டுபிடிப்போம் என்றால் இந்த சத்தியத்தை அறிகின்ற பொழுதுதான் அதை நாம கண்டுபிடிக்க முடியும். ரைட். இப்பொழுது கவனிங்கள், ஏன் நமக்கு இந்த விடுதலை கிடைக்கவில்லை? இதை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். யோவான் 8:44 வாசியுங்கள். யோவான் 8:44. நீங்கள் பிதாவாகிய பிசாசானால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இராதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசுவது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இப்ப கவனிங்க, இது யாருக்கு சொன்னது? இது யாருக்கு தேவன் இயேசு கிறிஸ்து சொன்னார்? நாங்கள் உண்மையான கடவுளுடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் மக்கள், நாங்க யூத ஜனங்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கு தான் சொல்றார். என்ன சொல்லுகிறார்? நீங்க பிசாசுடைய இச்சைகளின்படி செய்றீங்க. அவன் சத்தியம் அவனுக்குள்ள இல்ல, அவன் பொய் தான் பேசுகிறவன். நீங்க அவனை தான் நீங்க ஆராதித்து கொண்டிருக்கிறீங்க, அவனுக்காகத்தான் நீங்க ஆலயத்துக்கு போறீங்க, அவனுக்காகத்தான் நீங்க ஆராதனை நடத்துறீங்க, அவனுக்காகத்தான் உபவாசம் பண்றீங்க, அவனுக்காகத்தான் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீங்க என்று தெளிவா சொன்னார். அவ எப்படி நாம் சத்தியத்துக்குள்ள இருக்கிறோம் என்று எப்படி நாம் கண்டுபிடிக்கலாம் என்றால், நமக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுவதனால. சத்தியம் இருந்தால் விடுதலை ஆகும். பொய் சத்தியத்துக்குள்ள கலந்திருந்தால் ஒரு நாளும் விடுதலையாகாது. ஏன்னா பொய்க்கு பிதா பிசாசா இருக்கிறான். அவன் நாம எங்களை கவனிக்கணும். நாம சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? நம்ம சத்திய வசனத்தினாலதான் நம்மை சுத்திகரிக்க முடியும். தேவன் அப்படித்தான் அவர் சொல்லுகிறார். சத்திய வசனம் தான் நம்மை சுத்திகரிக்கிறது. எபிரேயர் நிருபம் 5 நீங்க வாசித்து பாருங்க. அவர் சத்திய வசனத்தை கொண்டு நம்மை கழுவுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய உபதேசத்தினால் நீங்கள் பரிசுத்தமாகிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால எது நம்மை பரிசுத்தப்படுத்தும், எது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் சொல்லுங்க? சத்தியம்தான். சத்தியம் வாயில அல்ல, அந்த சத்தியத்துக்குள்ள இருக்கிற ஜீவன் உயிர் இருக்கு. வசனத்துக்குள்ள உயிர் இருக்கு. ஆனா உயிர் இல்லாம நாம வசனத்தை வாசித்து கொண்டு உயிர் இல்லாத பிரசங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறனால்தான் வாழ்க்கையில மாற்றம் வருவதில்லை. வாழ்க்கையில மாறணும்டா ஆழமான சத்தியத்தை சிந்திக்க வேண்டும். அதற்குத்தான் பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்? திரும்பவும் வருவோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்துக்கு வருவோம். 11. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன்.
அப்ப எதுக்காக? தேவனுக்காக, தேவராஜ்யத்துக்காக, தன்னுடைய அந்தஸ்து, தன்னுடைய பணம், தன்னுடைய பொருள், தன்னுடைய பதவி, எல்லாவற்றையும் பழைய எல்லா காரியத்தையும் விட்டு அதெல்லாம் குப்பையா எண்ணி விட்டு அவரை அறிகின்ற அறிவுக்காக தன்னை அர்ப்பணம் செய்தார். இதே 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். ரைட். இன்னைக்கு கிறிஸ்தவம் என்ன செய்கிறது? எது லாபமோ அதை விட்டு கொடுக்க விடமில்லை. எது லாபமோ அங்கதான் பயணிக்கிறது. ஆனால் இங்க பவுல் சொல்றார், நான் எது லாபமோ அதை நான் விட்டேன், அது நஷ்டம் என்று எண்ணுகிறேன். 8வது வசனம் நான் வாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எது? அவரை அறிகின்ற அறிவுக்கு. இப்ப நாம என்ன செய்யறோம்? இப்ப சில பேர் ஏன் இந்த ஸ்டடிக்கு வாங்கன்னு கேட்டா, இல்ல எங்களுக்கு முக்கியமான ஒரு ஜெபம் இருக்கிறது, முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்வார்கள். அது அவங்களுக்கு லாபமா இருக்கிறது. முக்கியமான பொறுப்பு, முக்கியமான போஸ்ட் அல்லது முக்கியமான இது. ஆனா அவரை அறிகின்ற அறிவைக்காக அவை எல்லாத்தையும் நஷ்டம் பண்ணி விட்டுட்டு வந்தா உண்மையா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? விடுதலை ஆகலாம் தெரியுமா? சத்தியத்தை அறிந்து கொள்ளலாம் தெரியுமா? இந்த உலகத்துல கடைசி நாட்கள்ல இருக்கிற கள்ள தீர்க்கதரிசிகளை, கள்ள போதகர்களை நம்ம கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? அதிலிருந்து நாம் விலகி கர்த்தருக்காக வாழலாம் தெரியுமா? இதுதான் இன்னைக்கு எது கிறிஸ்தவனுக்கு லாபமோ அதை தான் பயணிக்கிறார்கள். எது இன்றைக்கு சபைகளுக்கு லாபமா இருக்கிறதோ அதுல தான் தொடருகிறார்கள். ஆனால் பவுலப்போஸ்தலன் சொல்றார், லாபமாய் இருந்தவைகளை நான் குப்பையாக விட்டு நான் கிறிஸ்துவை அறிகின்ற அறிவுக்காக எல்லாவற்றையும் நான் விட்டுவிட்டேன் என்று சொல்லுகிறார். அந்த இடத்துக்கு ஒரு கிறிஸ்தவன் வருகின்ற பொழுது மாற்றம் அடையும். பவுல் மாறினார். அந்த மாற்றத்தை பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு அனுபவத்தையும் கொண்டுதான் இந்த நிருபங்களை அவர் எழுதுகிறார். பிரியமானவர்களே, நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சும்மா ஏனோ தானோண்டு வாழ்ந்து விட்டு போகலாம். ஆனா கடைசி நாட்கள்ல ஆண்டவர்கிட்ட கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும், கணக்கு கொடுக்க வேண்டும். வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 63வது வசனம். 63, யோவான் 6:63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்ப வசனத்துக்குள்ள என்ன இருக்கு? அதை வெறுமனே வசனமாக போர்ட்ல போட்டுக்கொள்றோம், வாசனமா எடுத்துக்கொள்றோம். அதை உடைச்சு பிச்சு எடுத்துக்கொள்றோம். ஆனால் வசனம் சொல்லுது, ஆவியும் உயிர்ப்பிக்கிறது, மாமிசமும் ஒன்றுக்கும் உதவாது. என்னுடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஜீவன் என்றால் என்ன? உயிராய் இருக்கிறது. அவது உயிருள்ள வசனத்தை நம்ம பிக்கலாமா? ஒரு அழகான குழந்தை பிள்ளை இருக்குன்னு வைப்போம். ஒரு குழந்தை நல்ல அழகா இருக்கும் இல்லையா? இப்ப அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, மாமாவுக்கு, மாமிக்கு சரியான பிரியமுள்ள அந்த குழந்தைன்னு வைப்போம். இப்ப இந்த பிரியமான அந்த குழந்தைய அப்பா கொஞ்சம் பிச்சு கொள்றது, அம்மா கொஞ்சம் பிச்சு கொள்றது, மாமா கொஞ்சம் பிச்சு கொள்றது, மாமி கொஞ்சம் பிச்சு கொள்றதா இருந்தா, பிச்சு எடுத்துக்கொள்றதா இருந்தா அந்த குழந்தை உயிரோட இருக்குமா? சொல்லுங்க, இருக்குமா? இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல. அப்படித்தான் நாம இந்த ஒரு வசனத்தை என்ன செய்யறோம்? ஆளாளுக்கு பிச்சு பிரிச்சு எடுத்துக்கொள்றோம். நம்ம இஷ்டத்துக்கு அதை பிரிச்சு எடுத்துக்கொள்றோம். அதனால அந்த வசனத்துக்குள்ள என்ன இல்லை? உயிர் இல்லை, அது செத்து போச்சு. அந்த வசனம் ஜீவன் உள்ளதா இல்லை. ஆனா வசனத்துக்குள்ள உயிர் இருக்கு. அதை முழுமையா எடுத்தாதான் நீங்க உயிரோடு அந்த வசனத்தை பார்க்க முடியும். அந்த வசனம் முழுமையாய் நீங்கள் எடுக்க வேண்டும், முழுமையாய் பார்க்க வேண்டும், முழு செய்தியும் கேட்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, வாழ்க்கைக்கான ஒரு மாற்றம்
பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி. நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதற்காக நான் தொடருகிறேன். எப்படி தொடருகிறேன்? ஆசையாய் தொடருகிறேன். வாசிங்க பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12வது வசனம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அதுவே தெரியாது. எதுக்காக அந்த ஜப கூட்டங்களுக்கு போகணும் என்ற அறிய மாட்டேங்குது. எல்லாம் உலகத்துக்காகத்தான் போறோம். கஷ்டம் மாறணும், கண்ணீர் மாறணும், துன்பம் மாறணும், துயரம் மாறணும். இதுக்கேகத்தான் சபைகள் கூட்டங்கள் நடக்கிறது. என்ன பொறுத்த மட்டும் நாம தேறினவர்களாய் இருப்போம் என்றால் இந்த தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார் என்ற நம்பிக்கை போதும். அந்த விசுவாசம் நம்மை ரட்சிக்கும். தேவைகளுக்காக மட்டும் கடவுளை தேடக்கூடாது. தேவைகள் சந்திப்பார். இதை குறித்து தெளிவாய் ஆண்டவர் சுவிசேஷ புத்தகத்துல மத்தேயு 6வது அதிகாரத்துல தெளிவாய் சொல்லி இருக்கிறார். உணவுக்காக, உடைக்காக கவலைப்படாதீர்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். இதெல்லாம் தெரிந்து கொண்டும் ஒரே எதுக்கு உபவாச ஜெபம் சொல்லுவார்கள். அமாவாசை உபவாச ஜெபம், தானியல் உபவாச ஜெபம், அந்த உபவாச ஜெபம், உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிற உபவாச ஜெபம், அங்கே இங்கன்னு இதுதான் முழு வருடங்கள் முழுமையாக போய்கொண்டிருக்கு. வாழ்க்கை முழுவதும் அதுக்குத்தான் செலவு செய்கிறார்கள். ஆனா தேவனை அறிகின்ற அறிவுக்காக எந்த செலவு செய்கிறார்கள்? யோசித்து பாருங்கள். தேவன் உங்களை நேசிக்கிறபடி அந்த ஆழமான சத்தியம் உங்களை தேடி வருகிறார். பிரயோசனப்படுத்திக் கொள்ளுங்க. தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எனக்காக ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்கள். என்னுடைய பைபிள் ஸ்டடி த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில திங்கள், புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து ஜீசஸ் த வே மினிஸ்ட்ரியில செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் என்னுடைய பைபிள் ஸ்டடி தொடர்கிறது. அதைத் தொடர்ந்து பெட்ரா அப்போஸ்தலிக் மினிஸ்ட்ரியில வியாழக்கிழமை என்னுடைய பைபிள் ஸ்டடி தொடர்கிறது. இதற்காக ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்கள். எனக்காக ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்கள். இது கேட்ட சத்தியத்தை முடிந்த அளவு மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆஸ்வதிப்பார். தேங்க்யூ. மறுபடியும் சந்திப்போம். God bless you. ஆமீன் 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 ஆமீன். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. கர்த்தர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே அநேகர் சிரமத்தின் மத்தியிலும் அந்த நாளிலும் என்னுடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஆவலோடு ஆண்டுடைய சமூகத்தை வந்திருக்கீங்க. கர்த்தர் தாமே உங்கள் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். நீங்கள் உண்மையாலுமே பாக்கியவான்கள். இப்படியான சத்தியங்கள் எங்க போனாலும் கேட்க முடியாது. அருமையான என்னுடைய ஊழியக்காரர் அவரும் மழையின் நிமித்தமாக தாகத்தோடு வந்திருக்கிறார் என்று சொல்லி அவரும் இந்த குளிரை பார்க்காதபடி, மழையை பார்க்காதபடி எங்கள் மத்தியிலிருந்து என்னுடைய வார்த்தையை அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அது ஒரு நாளும் வீணாகாது. அதுக்குரிய பிரதிபலனான காரியங்களை நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக தருவார். தொடர்ந்து பாஸ்டருடைய ஸ்டடியில கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அப்படியாக எங்கள் மத்தியில் இருக்கிறதான பாஸ்டர் கிருபா பாஸ்டர், பிரைஸ் லார்ட், கிளிநொச்சி கிருபா பாஸ்டர். பாஸ்டர் சார் எனக்கு கொஞ்சம் முடியல பாஸ்டர். தேவகுமார் பிரதர், பிரைஸ் லார்ட். ஜெபிக்கலுமா? ஜெபிக்கணுமா சார்? ஜெபம் பண்ணுங்க. இந்த நாள் நான் கேட்ட சத்தியம்